தனம் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சுதாகர் ஜெயிலுக்கு போனதுக்கு கதிரும் ஒரு காரணம். கதிர் வந்து தனத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சுதாகரை பிடிச்சி கொடுமைப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவார். இதனால் சுதாகருக்கு வந்து கதிர் மேலே ரொம்பவே வந்து வெறுப்பு கடுப்பெல்லாம் இருக்கும். இதனால் சுதாகர் ஜெயிலன்ட்டே பார்த்திங்க அப்படின்னா புகழுக்கு கால் பண்ணி அந்த கதிரை சும்மாவே விடக்கூடாது, அவனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி விசாரிச்சியான்னு கேட்கும்போது புகழ் வந்து விசாரித்தேன், அவன் பேர் கதிரான், சமையல்காரனா, அவள் கூட கொஞ்சம் நாளாக ஃப்ரெண்டாக இருக்கான், அதான் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே புகழ் சொல்கிறாங்க. அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கதிரோட அம்மா சொன்ன மாதிரியே தனத்தை காப்பாற்ற போய் இப்போ கதிருக்கு பெரிய பிரச்சனை வந்து சேர்ந்துருக்கு. இதுலேருந்து கதிரை எப்படி தப்பிக்க போகிறாங்க, தனம் எப்படி கதிரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு வந்து தனத்தை வந்து ஜெயிலில் போட்டு அடித்தனால பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து அவங்களுக்கு ஒத்தரம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்பவே வழியில் வந்து கத்துவாங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடித்து வச்சுருக்காங்க, இவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு ஜெயிலில் உள்ளவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமியார் வந்து திட்டுவாங்க. சரிம்மா சரியாயிடும் சொல்லிட்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒத்தரம் வைப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே வந்து வழி அனுபவிச்சிருக்காங்க. ஸோ கதிர் வந்து எப்படி வந்து தனத்தை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி தனம் வந்து எப்படி கதிரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.